அமெரிக்கா வந்து ஆட்சி பண்றப்ப அங்க இருக்கிற பழங்குடி மக்களுக்கே தெரியலையா இது யாரு கட்டினா எங்களுக்கே தெரியாது, இது எப்படி இருந்துச்சு, அதாவது எங்க முப்பாட்ட காலத்துக்கு முன்னக்கே இது இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பழமையா இருக்கும். அப்ப ராமாயணத்துல சொல்லியிருக்காங்க இது வந்து கிருத்த யுகத்திலே இந்திரன் வந்து நிர்மாணிச்சிருக்காரு. பிஷிரஸ் காஞ்சனஸ் கேது 3 தலை கொண்ட பனைமரம் மாதிரி இருக்கிற ஒரு குறியீடு இருக்கு. இந்த விஷயம் அமெரிக்கா கண்டுபிடிக்காத முன்னாலேயே ராமாயணத்தில் இருக்கணும். ராமாயணம் எவ்வளவு உண்மையான ஒரு விஷயமா இருக்கும். ராமாயணத்துல வந்து கிஷ்கிண்டா காண்டம்னு கட்டத்துல ராமர் முதல்ல வந்து ஹனுமாரை பாக்குறாரு. ஹனுமாரை பார்த்துதான் அப்பதான் வந்து சுக்ரீவனோட நட்பு ஏற்படுது. சுக்ரீவன் கிட்ட தான் அவ்வளவு பெரிய வானர படம் இருக்கு. சோ வானர படம் வச்சுதான் இப்ப சீதாமா வந்து கண்டுபிடிக்கணும். பிகாஸ் சீதாமா கடத்தின ராவணன் தெரியும். ராவணன் வந்து தட்டுல தான் இருக்காரு, அதாவது லங்கா அந்த தீபத்துல தான் இருக்காரு. பட் இருந்தாலும் ராவணன் ஆட்சி பண்ண இடம் எல்லாமே இந்தியாவை கடந்து பறந்து விரிஞ்சு இருக்கிற ஒரு விஷயம். ராவணன் சீதாமா எங்க ஒளிச்சிருப்பாங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதனாலதான் சுக்ரீவன் சொல்றாரு நீ வந்து 4வது பக்கமும் தேடணும். அதாவது லங்கா மட்டும் இல்ல, பாரத வருஷம் இந்தியால இருந்து கிழக்கு முகத்திலிருந்து இங்க போயெல்லாம் தேடணும். டீம் அனுப்புறாரு. அதே மாதிரி நார்த்துக்கும் அனுப்புறாரு, தெற்கும் அனுப்புறாரு, மேற்கும் அனுப்புறாரு, வெஸ்ட் சைடும் அனுப்புறாரு. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வருது. அதாவது நீ மேல பாரத தேசத்திலிருந்து வடக்குல நீ போய் கடைசியில வந்து ஆர்டிக் வரைக்கும் வரும். அங்க வந்து பனிக்கட்டிகளோட இருக்கிற பிரதேசம் இருக்கும். அதுக்கு தாண்டி நீ போயிடாத. அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. 40வது சர்க்கம்ல இருக்கு. சுக்ரீவன் சொல்றாரு இதெல்லாம் தாண்டி நீ போனா அங்க ஒரு தீவு இருக்கும். அது என்னன்னா யத்னவந்தோ யவத்வீபம் சப்தராஜ்யோ உபசோபிதம் யவத்வீபம் வரும். அதுதான் இப்ப இருக்கிற ஜாவா ஐலண்ட். ஜாவா ஐலண்டோட ஒரிஜினல் நேம் வந்து சன்ஸ்கிரிட்ல இருக்கிற யவத்வீபம். இது வந்து ராமாயணத்திலேயே இருக்கு. இது வந்து சப்தராஜ்யம் சொல்றாங்க. அதாவது அங்க இருக்கிற 7 கிங்டம்ஸ் இருக்கு. சோ அப்ப சொல்றேன் நீ போய் இந்த இடத்துல போய் பாரு. சீதாமா இருக்காங்களா, ராவணன் அங்க இருக்காங்களா, இவர் அங்க அடைச்சு வச்சிருக்கா, நீ போய் பாரு. இதுவும் இல்லன்னா நீ தாண்டி போ. அங்க பிளக்ஷ தீபம்னு ஒரு இடம் இருக்கும். அதுக்கப்புறம் ஷல்மாலி ஐலண்ட்னு ஒரு ஐலண்ட் இருக்கும். அங்க இருக்கிற முக்காவாசி அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தோட பேரு சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். இது அத்தனையும் ராமாயணத்துல நம்ம பாகவதத்துல இருக்கிற குறிப்புகள் இருக்கு. அங்கேயும் இல்லன்னா நீங்க தாண்டி போய் அங்க ஒரு பெரிய ஒரு மகா சமுத்திரம் வரும். அது அப்படிப்பட்ட கடல் கொந்தளிக்கும். அவ்வளவு ஒரு ஃபெரோஷியஸா இருக்கிற கடல் மாதிரி இருக்கும். இந்த கடல்லாம் தாண்டி நீங்க போனீங்களா, அதாவது இங்க சொல்றதுன்னா பசிபிக் ஓஷன் சொல்றாங்க. அந்த சமுத்திரத்துல அவ்வளவு பெரிய ஒரு லேண்ட் மேஸ் இருக்கும். அங்க வந்து ரிஷபோ நாம பர்வத அவ்வளவு பெரிய ஒரு மவுண்டன் இருக்கும். அந்த மவுண்டன்